ஹிஜாபு நிறுவனத்தின் இயக்குநரின் ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், எதனால இந்த ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? விவரங்கள். சென்னையை தலைமையிடமாக கொண்டு இயங்கி வந்த நிறுவனம் தான் ஹிஜாபு நிதி நிறுவனம். 15% வட்டி தருவதாக கூறி பொதுமக்களிடம் 4620 கோடி ரூபாய் முதலீடு செய்து அது மோசடி செய்திருந்தது. இது குறித்து தான் பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த வழக்குல நிறுவன இயக்குனர் அலெக்சாண்டர் மற்றும் முகவர்கள் உள்ளிட்ட 15 பேர் தலைமறைவாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக ஏற்கனவே லுக் அவுட் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாகத்தின் இயக்குனர் 4வது குற்றவாளியான சவுந்தரராஜன் ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு தான் நீதிபதி டிவி தமிழ்செல்வி முன்னாடி விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ மனுதாரர் தரப்புல என்ன தெரிவித்தார்கள் என்றால், 500 நாட்களுக்கு மேல சவுந்தரராஜன் சிறையில் இருப்பதாகவும் அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று அவர் வாதிட்டார். அதற்கு பாதிக்கப்பட்ட சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் டி செல்வம் சவுந்தரராஜனுக்கு உடல்நல பிரச்சனை என்றால் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொள்ளலாம் எனவும் தெரிவித்தார். மேலும் சவுந்தரராஜன் மகன் இன்னும் தலைமறைவாக உள்ளதனால இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இதே போல காவல்துறையும் இவருக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்ற எதிர்ப்பு தெரிவித்தது. இதையடுத்து இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதிகள் அந்த மனுவை தள்ளுபடி செய்து இன்றைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.